ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2024 குரூப் 2 கொஷின் பேங்க்கில் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. நம்ம ஆல்ரெடி டைம் அண்ட் ஒர்க்கு, எல்சிஎம், எஸ்ஐ இதில் இதெல்லாமே பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைஸ் தான் பார்க்க போகிறோம். டைஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நமக்கு பகடைன்னு சொல்லுவோம். நம்ம விளையாட விளையாட தாயம் அதுதான். அது வந்து 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். 1 2 3 4 5 6ன்னு இருக்கும் அதோட நம்பர்ஸு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்பரில் தான் இருக்கும். 1 2 2 3 3 3 இந்த மாதிரி நம்பரில் தான் இருக்கும். 1 2 3 6 வரைக்கும் இருக்காது. 1 2 2 3 3 3ன்னு மொத்தம் 6 நம்பர் இருக்குது. 2 பகடைகள் ஊற்றப்படுகின்றன. ஒரு பகடைனா 6 பக்கம், 2 பகடைங்கும் போது 36 பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா. ஊட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு எத்தனைன்னு கேட்குறாங்க. இப்போ 2 பகடைகள் ஊட்டும் போது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 1லேருந்து 6 வரைக்கும் போடும்போது 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6ன்னு போடுவோம். அதுக்கப்புறம் 2, 1, 2, 3ன்னு போடுவோமா. ஆனால் இதை பேஸ் பண்ணி என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். சரிங்களா. இங்கே பாருங்கள் 1, 1, 1, 2, 1, 2, 1, 3, 1, 3, 1, 3 இதுலேருந்து இது இந்த 1, 1, 2, 1, 2, 1, 3, 1, 3, 1, 3, 1 இது வந்து என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ நம்ம எழுதி வச்சுட்டு முதல் பகடை விட ரெண்டாவது பகடையோட வேல்யூ வந்து நமக்கு எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குது, இது வராது. இது அதிகமாக இருக்குது, இதுவும் அதிகமாக இருக்குது, இதுவும் அதிகமாக இருக்குது, இதுவும் அதிகமாக இருக்குது. இந்த 1 விட 3ங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் நீங்கள் 1 2 3 4 5 அதான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா. கீழே பாருங்கள், இது கம்மியாக இருக்குது, இது சேமாக இருக்குது, இது சேமாக இருக்குது, இது வந்து 2 3 இப்போ இது அதிகமாக இருக்குது, இதுவும் அதிகம், இதுவும் அதிகம். அப்போ மொத்தம் எத்தனைங்க 3. அடுத்தது பாருங்கள், அதே சேம் நம்பருங்கிறனால 3 தான் இருக்கும். 3ன்னு போட்டாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள் 3 3ன்னு வரனால இங்கே 3, 1ங்கிறது இது அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டோடது. நமக்கு வந்து செகண்டோடது அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே சேமாக இருக்குது. ஸோ இந்த 3 நமக்கு வராது. அப்போனா நமக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிது, 5 3 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 11 பாசிபிலிட்டிஸ் இருக்குது நமக்கு. சரிங்களா. அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்த சம் பாருங்கள், அதுவும் ஈஸி தான். நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 3 பகடைகள் அப்படிங்கும்போது என்னங்க, நமக்கு ஒரு பகடைங்கிறது நமக்கு 6ன்னு சொன்ன பாசிபிள். அதாவது 1ஆம் நம்பர்லேருந்து 6ஆம் நம்பர் வரைக்கும் இருக்குமா. அப்போ இதுக்கும் 2வது பகடைக்கு 1ஆம் நம்பர்லேருந்து 6ஆம் நம்பர், 3வது பகடைக்கு 1ஆம் நம்பர்லேருந்து 6ஆம் நம்பர், மொத்தம் 6 × 6 × 6. ஏன்னா அவ்வளோ பாசிபிலிட்டி வர நமக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ 216 எஸோட வேல்யூ நாங்கள் 216ன்னு எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா. 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் பொழுது அனைத்து பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா. நீங்கள் உட்காந்து 216 பாசிபிலிட்டியும் போடுறதுக்கு பதிலாக இவங்க சிம்பிளாக என்ன சொல்லிட்டாங்க, பகடைகளிலும் ஒரே நம்பர்னு என்னங்க, இப்போ ஒரு பகடையில் 1 விழுகுதுன்னா அடுத்த பகடையில் 1 விழுகணும், அடுத்த பகடையிலையும் 1 விழுகணும். சரிங்களா. அப்போது 2 இங்கே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 விழுகுன்னா மற்ற 2 பகடையிலையும் 2 விழுகணும். சேம் நம்பர் விழுகிறதுக்கு. அப்போனா 1 2 3 4 5 6 ஏன்னா டோட்டலாக நமக்கு வந்து 6 நம்பர்ஸ் தானே இருக்குது. அப்போது 6 டைம்ஸ் வந்து சேமாக 3 பகடையிலையும் சேமாக வரும். இப்போது நமக்கு வந்து 6/216. இந்த 216ங்கிறது என்னங்க, எஸ்ஐ வேல்யூ. 6 × 6 × 6. சரிங்களா. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 6th டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். 3 என்ன 18ன்னு வரும். பேலன்ஸ் 3ன்னு இருக்கும். அப்போ 36ன்னு ஆயிரும். 6 36. அப்போ நமக்கு 1/36ன்னு வருங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1/36. புரிஞ்சுதுங்களா. நன்றி.